மூலமாக சகோதரிகள் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நம்ம மனம் தெளிவு என்னதான தலைப்பில் ஒரு சில வாரங்களாய் நம்ம படித்துட்டு வரோம். அதனுடைய கடைசி பகுதியான இன்றும் இன்றைக்கி நம்ம மனம் தெளிவு, ஏற்கனவே மனம் தெளிவு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி மனம் தெளிவு எந்தெந்த ஏரியாஸில், எந்தெந்த வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த பகுதிகளில் மனம் தெளிவோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் எப்படி நம்ம மனம் தெளிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம பார்த்தோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறதுக்காக நாம் நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் மனம் தெளிவாக சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ரோமா படையாளியை போல, இருதயத்தை காப்பாற்றுவது போல கிறிஸ்தவ விசுவாசி தன் இருதயத்தை அன்பினாலும் விசுவாசத்தினாலும் காத்துக்கொள்ள வேண்டும். அதில் நம்ம மனம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி மனம் தெளிவுள்ளவர்களாக இருக்க நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, ஹெல்மெட் ஆஃப் கிறிஸ்டியன் சோல்ஜர், அதாவது ஒரு நம்ம கிறிஸ்தவ படையாளிகளாக இருக்கிறதான நாம் அந்த சோல்ஜியர் தலையில் ஹெல்மெட் போடுற மாதிரி அதாவது எந்த விதமான காயங்களெல்லாம் வராமல் இருக்கிறது போல் நம்ம இந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிறதான இந்த உலகத்தில் ரட்சிப்பு, அதாவது காவல் காக்கும்படியாக நம்ம ஹெல்மெட் என்றதான ரட்சிப்பின் நம்பிக்கை என்றதான அந்த ஹெல்மெட்டை போட்டு நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம மனம் தெளிவோடு இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக why we have to be sober, எதற்காக நாம் மனம் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதற்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏற்கனவே இந்த வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தது ஒரு வசனம் தான். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும் இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, லீவ் அண்டர் த ஷேடோ ஆஃப் ஹிஸ் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. எதற்காக நாம் மனம் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாகிட்டு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம வாசித்தோம். அப்போ எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்தில் இருப்பது அவருடைய பெரிதான நோக்கத்தினால இல்லையா? கடைசி நிமிஷத்தில் வாழும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவங்க அவங்க கடைசி நிமிஷத்தில் தான் இருக்காங்கன்னு பல நேரங்களில் புரிவதில்லை. அந்த கடைசி நிமிஷத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நித்தியம், அதாவது இனி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறதான ஒரு நித்தியத்துக்கான ஒரு நினைவை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒருவேளை நம்ம ராத்திரி தூங்கும்போது அவருடைய வருகை இருந்துச்சு அப்படின்னா, அப்போ கூட நமக்கு முடிவு வரலாம். இல்லாட்டோ ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக அப்படி எதுனாலும் ஒரு நபருக்கு முடிவு வர முடியும். அதே மாதிரி முதல் நூற்றாண்டு விசுவாசிகளும் பேதுருவும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசமீபமாக இருக்கிறது என்று எதிர்பார்த்து காத்திருந்தனர். 1 தெசலோனிக்கேயர் 4:16 இரவில் திருடன் வருகிறது போல கர்த்தர் தோன்றும் வேளை சமீபமாக இருந்தது என்று விசுவாசித்தனர். அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 5:2, 2 பேதுரு 3:10 இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும்போது கிறிஸ்துவனுடைய வருகை அதிசமீபமாக இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்னும் அநேகர் நினைக்கலாம், இன்னும் அவர் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒவ்வொரு காலத்திலும் விசுவாசிகள் எதிர்பார்ப்புடனே வாழ வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு வாழ்கிறவர் தான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையும் பேதுரு அந்த முதல் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கும் விசுவாசத்திற்காக பட்ட கஷ்டம் ஏராளமாகவே பேதுரு எழுதுகிறாரு. முடிவு சீக்கிரமாக வரப்போகிறது. நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கிறிஸ்துவை முகாமுகமாய் பார்க்கும் நாள் அதிசமீபமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஆகவே மனம் தெளிவுள்ளவர்களாய் இருங்கள்.
நம்ம கடைசியின் கடைசி காலத்தில் இருக்கிறோம். முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் வந்து கடைசி காலத்தில் இருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கடைசியின் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆகவே மனம் தெளிவோடு அந்த ஒரு சிந்தையோடு வாழணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே மாதிரி யாக்கோபு 5:8 அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே மாதிரி 1 யோவான் 2:18 கடைசி காலமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேதாகமும் எழுதப்பட்ட நேரமும் கடைசி காலம் என்றால் இன்னைக்கு நம்ம கடைசியின் கடைசி காலத்தில் இருக்கிறோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் சீக்கிரமாய் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் தெளிவுள்ளவர்களாய் வாழ இதுவே ஒரு பிரதானமான காரணம். அவர் வருகை சமீபமாய் இருக்கிறபடினாலே கொஞ்ச நேர நோய்கள், துன்பங்கள், நிந்தைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும். அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். அதை தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எதற்காக மனந்தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களில் வாசிக்கும்போது யுகமாய் அவரோடு கூட வாழும் காலம் ஆசனமாக இருக்கிறது. மத்தியவானில் அவர் வரப்போகிறார். அங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, நோய் இல்லை, துன்பம் இல்லை, வேறுபாடு இல்லை. நாம் எல்லாரும் ஒரே நபர்களாக அந்த நாள் அவரோடு கூட இருக்கிறதற்கான அந்த நம்முடைய நேசரை நம்ம பார்க்கக்கூடியதான நாள் சமீபமாக இருக்கிறது. ஆகவே மனம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம மனத்தெளிவு, வாட் இஸ் சோபர் மைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோபர் மைண்ட் என்றால் என்ன? பாவத்தின் போதை தரும் எல்லா விதமான காரியங்களிலிருந்து விடுபடுகிறது தான் மனம் தெளிவு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே மாதிரி யாரெல்லாம் சோபர் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகரை நம்ம பார்த்தோம். நம்ம பெண்களாக இருக்கிறதான நாமும் ஊழியக்காரர், மூப்பர்கள், மனைவிமார்களாக இருக்கிறவர்கள், அப்படி எல்லாரும் மனந்தெளிவு, வாலிபர்கள், அதே மாதிரி அநேகர் மனந்தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. என்னென்ன ஏரியாஸில் நம்ம மனந்தெளிவுள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்முடைய மனதில் நம்முடைய சிந்தையில் நம்ம மனந்தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். இச்சை அடக்கத்தில் நம்ம மனந்தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். நம்முடைய பேச்சில் நம்ம தெளிந்த மனம் உள்ளவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஜெபிப்பதில் நம்ம மனந்தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். ஊழியத்தில் நம்ம மனந்தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். அதே மாதிரி சாத்தானுடைய தந்திரங்களிலும் ஊழியத்திலும் வசனத்திலும் சத்திய வசனத்திற்காக நிற்பதிலும் நம்ம மனந்தெளிவுள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எப்படி நம்ம மனந்தெளிவுள்ளவங்களாக இருக்கணும்னு பார்த்தோம். அந்த வசனத்தில் சொல்லப்படுற ஒரு சோல்ஜர் தன்னை காத்து கொள்ளுகிறது போல நம்முடைய இருதயத்தையும், அதே மாதிரி நம்முடைய தலையும், நம்முடைய தேவையில்லாத சிந்தைகளை கொண்டு வரக்கூடிய தலையையும் நம்ம ஹெல்மெட்டே போல் நம்ம வசனத்தை எல்லாம் தெரித்து கொண்டு நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனத்தெளிவோடு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி கடைசியாக எதற்காக நம்ம மனந்தெளிவுள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வருகை அது சமீபமாக இருக்கிறது. ஆகவே நம் மனந்தெளிவோடு இந்த உலகத்திலே கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மனந்தெளிவோடு அவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழ கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.